ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கர்த்தருடைய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஆண்டவர் மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்திய நிருபத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியான செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். இதுவரைக்கும் 12 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி 13வது செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கலாத்திய நிருபத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய மக்களுக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், 3 அடிப்படையான காரியங்களை வைத்து அவர் எழுதுகிறார். ஒன்று, மனிதன் பாவத்தில் மரித்திருக்கிறான், அவனுக்கு ரட்சிப்பு வேணும். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அடுத்ததாக பவுல், நான் இந்த சுவிசேஷத்தை எந்த மனிதனிடத்தில் நான் பெறவில்லை, நேரடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். எனவே அந்த சுவிசேஷத்தை பாதுகாப்பது, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை நிலைநாட்டுவது, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவது அது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அடுத்தது 3வது நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்ம சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை, சத்தியத்தை பற்றி கொள்ளவில்லை. அடுத்தது, போலி சத்தியங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எது போலியான சத்தியம், எது உண்மையான சத்தியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். இதன் அடிப்படையை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதனுடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த கலாத்திய நிருபத்தில் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரமும், முதல் 2 அதிகாரம் ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் சுவிசேஷம் பாதுகாப்பானது என்று சொல்லுகிறது. அடுத்து 3-4 அதிகாரங்கள் கிருபையின் சுவிசேஷம் உறுதியானது, அது யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறது. 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் என்ன சொல்லுகிறதுன்னா, கிருபையின் சுவிசேஷம் ஆவியின் கனிகளினாலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது, அது நமக்கு விளக்குகிறது. அப்போ பவுல் முக்கியமாக இந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு அவர் கொடுக்கிற அறிவுரை, எச்சரிப்பு, ஆலோசனை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் எது சுவிசேஷம், ஒரே சுவிசேஷம் தான் இருக்கிறது, கிருபையின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். அதனால தான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, உங்களை 6வது வசனம் பாருங்கள், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்போ கிறிஸ்தவர்கள், தேவனுடைய விசுவாசிகள், ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை உறுதியாய் பற்றியிருக்க வேண்டும். வேறொரு சுவிசேஷம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றிதான சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்கிற அந்த செய்தி தான் சுவிசேஷம். அவரை நாம் விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. சரியா? அப்போ இந்த கிருபையின் சுவிசேஷம் இது ஒரே ஒரு சுவிசேஷம் தான், வேறொரு சுவிசேஷம் கிடையாது.
ஆனால் வேறொரு சுவிசேஷம் இன்னைக்கு பரவி கொண்டு வருகிறது. எனவே விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பவுல் உறுதியாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்தது அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால் 8வது வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்போ பவுல் இங்கே சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், வேதம்தான் உண்மையானது, வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் தான் சத்தியம், அது மட்டும்தான் நம்ம ரட்சிக்கும். அதில் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. வேறொரு சுவிசேஷம் நீங்கள் அதை பின்பற்றுவீர்களானால் அல்லது கேட்பீர்களானால், மற்றவங்க வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்குள்ள திணிப்பார்களானால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். தொடர்ச்சியாக அவர் இங்கே இந்த நிருபத்தில் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படிக்கு நாங்கள் ஒரு நாளிகைகளாலும் அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்றார். அப்போ சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறத அவர் சொல்கிறார். சத்தியம் நமக்குள்ளே இருக்குதா, அது நமக்குள்ளே நிலைச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறாரா, ஆவியானவர் நமக்குள் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். 14வது வசனம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்காத அநேகரை அவர் எதிர்க்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமை இது பொறுப்பு. என்ன பொறுப்பு? சுவிசேஷம் நம்ம ரட்சித்து இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசித்த அந்த சுவிசேஷம் உண்மையானது, அது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் உண்டானது. அதை நான் பெற்றிருக்கிறேன், அதை விசுவாசித்திருக்கிறேன். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். அந்த சுவிசேஷம் எனக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷத்தை நான் என்ன செய்யணும்னா, அதன்படி அதை விசுவாசித்து அதன்படி நடந்து நான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், அதை நான் உரைக்க வேண்டும். எதை உரைக்க வேண்டும்? நான் பெற்ற அந்த சுவிசேஷத்தை நான் உரைக்கணும். வேறொரு சுவிசேஷம் கிடையாது. அதுதான் அவர் அங்கே என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ வேறொரு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிற அல்லது கள்ள உபதேசத்தை போதிக்கிற சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்காத ஒரு நபர் இருப்பாரானால் நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஒரு பொய்யான சத்தியத்தை நம்புகிற அல்லது சத்தியத்தின்படி நடக்காமல் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு இந்த சபையில் அங்கமாக இருந்துக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்று நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவன் பாவத்தில் போய் கொண்டிருக்கிறான்னு சொன்னால், அல்லது சத்தியத்துக்கு விரோதமாய் அவன் போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை பார்த்துட்டு நம்மளாம் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இது தவறுன்னு சொல்லணும். அவனுக்கு புத்திமதி சொல்லணும். நீ பாருப்பா, தவறான இடத்துல நீ போயிட்டுருக்கிற, தவறான பாதையில் நீ போயிட்டுருக்கிற, நீ பேசுகிறது தப்பு, நீ சிந்திக்கிறது தவறு, நீ செயல்படுகிற காரியங்கள் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறது, நீ மனம் திரும்ப பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அல்லது நம்முடைய சபையில் ஒரு விசுவாசி தவறான பாதையில் போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நம்ம பார்த்துட்டு போயிட்டு போகலாம்லாம் விட்டுறக்கூடாது. நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அவனை என்ன செய்யணும்னா சரிப்படுத்த பார்க்கணும். அதனால தான் அங்கே பவுல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பேதுரு ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார். அவன் பேதுரு யார்? அவனும் ஒரு அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பேரான ஒரு அப்போஸ்தலன். அவன் மாயம் பண்ணிட்டான். என்ன மாயம் பண்ணினான்னு சொன்னால், புறஜாதிகள் இடத்துல போய் உட்காந்து என்ன செஞ்சிட்டான், அவன் சாப்பிட்டுட்டான். அப்போ புறஜாதிகள் நம்புகிற அந்த காரியத்திற்கு இவன் உடன்பட்டபடினாலே அவன் மீது கோபம் கொண்டு இவன் என்ன செய்கிறான், அவனை எதுக்கு ஆரம்பிக்கிறான் பவுல். அப்போ என்ன கற்றுக்கொள்ளப்படுகிறது, நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு நபரை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சகோதரனா அல்லது நம்முடைய சபையுடைய விசுவாசியாக இருப்பானால் அவனுக்கு நம்ம சொல்லணும், பாருப்பா, நாம் இந்த விசுவாசத்தில் இருக்கிறோம், இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், இதற்கு விரோதமாக நீ பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, மற்றவங்களோடு நீ என்ன செய்யக்கூடாது,
உடன்படக்கூடாது என்று சொல்லி அவங்களை திருத்தி என்ன செய்யணும், மீண்டும் சபைக்குள்ள கொண்டு வருவது நம்முடைய பொறுப்பு. இதுதான் பவுல் சொல்றார், இதுதான் பவுல் நிறைவேற்றுகிறார். பவுல் கலாத்திய நபரிடத்திலே எதிர்பார்க்கிறார். சரியா? அடுத்த சில வசனங்களை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பவுல் வாழ்ந்த நாட்களிலே சத்தியத்திற்கு விரோதமாய் மயக்குகிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க அப்பயே. சரியா? கலாத்தியர மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி வச்சிருந்தார் பவுல் சபையில். ஆனால் அந்த நாட்களிலே போலியான உபதேசகர்கள், போதகர்கள் தவறான விதத்தில் இவங்களை சொல்லி இவங்களுடைய விசுவாசத்தை கலைச்சி மனிதனுடைய கிரியைகளின் மூலமாக தான் ரட்சிப்புன்னு சொல்லி அவங்கள அவிசுவாசத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போயாச்சு. அப்பயே மயக்கினவர்கள் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசியும் மயக்கி தப்பான அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போய், தப்பான சத்தியத்திற்குள்ளே கொண்டு போய் இன்றைக்கி பிசாசனுடைய வலைக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஏராளமான நபர்கள் பெருகிட்டாங்க. இன்றைக்கி போலி போதகர்கள் பெருகிட்டாங்க, போலி உபதேசகர்கள் பெருகிட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போய்விட்டார்கள். அப்படிப்பட்டதான மக்கள் கூட்டத்தில் இன்றைக்கி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருங்கிறத நமக்கு தெரியணும். நம்ம யார்? நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. சரியா? சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு நபர். எது சத்தியம், எது சுவிசேஷம், சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது, அந்த சுவிசேஷம் என்ன செஞ்சிச்சு, அந்த சுவிசேஷத்தின் மூலம் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லையா, அந்த சத்தியம் எனக்குள்ளே என்ன செய்து கொண்டு இருக்கிறது, அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் என்னை பாதுகாத்து அல்லது மற்றவங்களை பாதுகாத்து நான் செயல்படுகிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். சரியா? 3ஆம் அதிகாரம் 16-17 பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தில், ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அந்த சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? இதுதான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். வாக்குத்தத்தம்னா என்ன, நியாயப்பிரமாணம்னா என்ன. நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு மோசேக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதா? வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தம் கிறிஸ்துவை பற்றியது. அந்த வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே போனீன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்தது நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், அந்த சந்ததி மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த சந்ததி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது முன் உரைக்கப்பட்டதான வாக்குத்தத்தம். இது உறுதியானது. ஆண்டவர் இதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் செய்கிற அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னார்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடுவார், செய்திருவார். இது வாக்குத்தத்தம். சரியா? ஆனால் மோசேயினால் கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணமானது அது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியதான கடமை, பொறுப்பு. ஆனால் ஒரு பாவி அவன் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய கட்டளையை நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது, அது நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவன் பாவியாக இருக்கிறபடினாலே தேவனுடைய கட்டளைகளின்படி அவன் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அப்போ வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தை விட அது மேலானது. ரெண்டையுமே கடவுள் தான் கொடுக்குறார். சரியா? ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ரட்சிக்காது, வாக்குத்தத்தம் ஒரு மனிதனை ரட்சிக்கும். வாக்குத்தத்தம் ஒரு மனிதனை ரட்சிக்கும். புரியுதா? இதை தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, கிறிஸ்துவிடம் வழிநடத்திய நியாயப்பிரமாணம். கிறிஸ்துவிடம் வழிநடத்திய நியாயப்பிரமாணம், இதுதான் தலைப்பு. நியாயப்பிரமாணம் அல்லது உபாத்தியார் அப்படின்னு சொல்லி, அதாவது நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவினிடம் வழிநடத்திய உபாத்தியர் அப்படின்னும் போட்டுக்கலாம் தலைப்பு.
நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவிடம் வழிநடத்திய உபாத்தியர். சரியா? ரைட். இதனுடைய தலைப்பின் கீழே 3 காரியங்களை நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். 3 காரியங்கள். அதாவது நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்புகிறது. இங்கே பாருங்கள், வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியானால், இந்த வார்த்தை கவனிங்க. அப்படியானால்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு கேள்வி கேட்கணும். எப்படியானால், அப்படியானால் அப்படின்னு சொன்னால் மேலே நம்ம பார்க்கணும். அதாவது ஏற்கனவே சொன்னது போல் வாக்கு தத்துவம் ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. வாக்கு தத்துவம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, நியாயப்பிரமாணம் அது தற்காலிகமாய் கொடுக்கப்பட்டது. அப்படியானால், சரியா? அப்படியானால் அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? இப்போ அவர் கேள்வி கேட்டுட்டு பதிலே என்ன செய்கிறாரு? அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அல்லவே அப்படின்றார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமானதா? இப்போ நியாயப்பிரமாணமும் மோசேயின் மூலமாக தேவன் தான் கொடுத்தாரு, வாக்கு தத்தமும் ஆபிரகாம் மூலமாக தேவன் தான் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய நோக்கம் என்ன? உனக்கு ஒரு சந்ததி வரும், எல்லா பாவிகளும் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒரு சந்ததி ஆபிரகாம் மூலமாக இந்த உலகத்திலே வந்து பிறக்க போகிறார். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார் என்பது தான் அந்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவை உடையதாக இருக்கிறது. இதை பிதாவானவர் தேவனானவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்திருக்கிறார். அப்போ அவர் வாக்களித்திருப்பாரானால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது நிறைவேறியது. பிதா சொன்னபடி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களுக்காக எனக்காக மரித்து அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம அதை விசுவாசிக்கும் போது, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இது வாக்கு தத்தத்தினுடைய காரியங்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் தற்காலிகமாக அது கொடுக்கப்பட்டது. என்ன நோக்கத்திற்காக? ஒவ்வொரு மனிதனும் நியாயப்பிரமாணம் என்பது நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி அது சொல்லுகிறது. வாக்கு தத்துவம் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது வாக்கு தத்துவம். நான் செய்வேன் என்று சொல்வது வாக்கு தத்துவம். யார் சொல்றது? தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் சொன்னார்னா அந்த வாக்கு தத்துவத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனால் நீ செய்வாயாக, நீ செய்வாயாக, நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகளையும் மோசேக்கு கடவுள் கொடுக்குறார். நீ செய், நீ செய், நீ செய். அப்போ அவன் செய்யணும், செய்ய சொல்கிறாரு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. காரணம் என்ன? அவன் பாவியாக இருக்கிறான், பாவத்தில் மூழ்கி இருக்கிறான். எனவே அவன் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்போ செய்ய முடியாததுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வாக்கு தத்துவத்திற்கு விரோதமானது அல்ல. நியாயப்பிரமாணம் விரோதமானது அல்ல. நியாயப்பிரமாணமும் கடவுள் தான் கொடுத்தாரு, வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அதுக்கு பதில் தான் இந்த 3 காரியங்களிலே அவர் சொல்லுகிறார். என்ன 3 காரியங்கள்? 21வது வசனத்தில் பாருங்கள், கவனிங்க. இந்த 21வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அல்லவேன்னு சொல்லிட்டு உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால உண்டாயிருக்குமே. புரியுதா? இப்போ நீதியானது எதனால் உண்டானது? நமக்கு வாக்கு தத்துவத்தின் மூலமாக உண்டானது. சரியா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதி நமக்கு உண்டானது. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால நமக்கு நீதி கிடைக்காது. அப்போ நீதி, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உயிரை கொடுக்கத்தக்க, எது உயிரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உயிரை கொடுப்பது எது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கு தத்துவம், அவரை குறித்ததான சுவிசேஷம். அதுதான் அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு. அந்த உயிரை கொடுத்தது நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம்? உயிர் பெற்றோம்.
நம்ம உயிர் பெற்றோம். இதுதான் உயிரை கொடுக்கக்கூடியது. இப்போ நான் ஏற்கனவே பாவத்தில் மரித்திருக்கிறேன். பாவத்தில் மரித்திருக்கிற நான் எப்படி நியாயப்பிரமாண கட்டளையை நான் நிறைவேற்ற முடியாது. என்னால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்திற்கு விரோதமானது அல்ல. நியாயப்பிரமாணம் அது ஏன் உயிரை கொடுக்க முடியல? வாக்குத்தத்தம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஏன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, அது ஏன் உயிரை கொடுக்க முடியாது என்கிற 3 காரணங்களை இந்த பகுதியிலே பவுல் விளக்குகிறார். அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 19வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 19வது வசனத்தில், அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாய் கூட்டப்பட்டு. அப்போ முதல் காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாண சட்டங்கள் நம்மை இன்னும் மோசமான பாவிகளாக தான் தீர்க்கிறது. முதல் காரியம், நியாயப்பிரமாண சட்டங்கள் நம்மை இன்னும் மோசமான பாவிகளாக தான் தீர்க்கின்றது. இப்போ பவுல் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்திற்கு விரோதமானது அல்ல. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் அது நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பாவியையும் அவன் பாவி என்பதை சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவியும் அது அவன் பாவி தான், அவன் ஒரு மோசமான பாவி, அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிற பாவி. எனவே அவன் நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு அவன் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது என்பதை இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதனால் அந்த நியாயப்பிரமாணத்தினால உயிரை கொடுக்க முடியாது, நியாயப்பிரமாணத்தினால ரட்சிப்பு கிடைக்காது, நியாயப்பிரமாணத்தினால நமக்கு ஜீவன் கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுறான்னு சொன்னால், எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதையே ஒவ்வொரு பாவியும் செய்ய விரும்புகிறான். கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ ஒவ்வொரு பாவியும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? தீவிரமாக செயல்படுறான். அப்போ பாவம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், தேவனுடைய கட்டளையை எதிர்க்கிறது. தேவனுடைய கட்டளையை எதிர்க்கிறது. அப்போ இங்கே தான் கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. எனக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். வேறு எந்த ஒரு நல்ல காரியமும் என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது, இருக்காது. ஏன்னு சொன்னால், எனக்குள்ள ஆண்டவர் 10 கட்டளையே பாருங்க. 10 கட்டளை என்ன சொல்கிறாரு? எந்த சொரூபத்தையும் நமஸ்கரிக்கக்கூடாதுன்றார். சரியா? எதையும் உருவாக்கக்கூடாதுன்றார். ஆனால் இன்றைக்கி மனிதன் என்ன செய்கிறான்? மனிதனுடைய நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி பொருளாசை அது ஒரு விக்கிரகம், பொருளாசை ஒரு விக்கிரகம். இப்போ அதை நாம் என்ன செய்கிறோம்? பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல. அப்போ கட்டளை மீறிட்டுமா இல்லையா? அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு சொல்கிறார். கிறிஸ்தவன் சொல்லி கொண்டு இருக்கிற நீ கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூசிக்காதன்னு சொல்கிறார். இப்போ நீ கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்காமல், கிறிஸ்து சொன்ன அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் நீ போனேன்னா என்ன அர்த்தம்? நீ அவருடைய பேரை கெடுக்கிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பை நினைப்பாயாகன்னு சொல்லுது. இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்கே கர்த்தருடைய நாளை முழு நாளாக அனுசரிக்கிறான்? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 2 மணி நேரம் வந்துட்டு மீதி மணி நேரம் என்ன செய்கிறான்? போயிடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 6 நாள் நீ எப்படி வேலை செய்கிறியோ, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி நேரம் நீ என்ன செய்யணும்? ஆராதிக்கணும்ல. அப்போ நீ என்ன செஞ்சுட்ட? மீறிட்டியே. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் கூட தேவனுடைய கட்டளையை மீறுகிறான். என்ன காரணம்னு சொன்னால், நமக்குள்ளே இன்னும் பாவ பிரமாணம் உள்ளே இருந்து என்ன செய்து தேவனுடைய கட்டளையை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாவிதான், நீ பாவிதான், நீ பாவிதான் சொல்லி என்ன செய்யுது? நம்மை கொட்டி கொண்டே இருக்கிறது. புரியுதா?
அதனால் நீங்கள் இதில் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்து பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிற வர்றாருன்னா, இப்போ இவர் சொன்னபடியே அங்கே சொல்கிறாரு, என்ன நியாயப்பிரமாணம் வாக்கு தத்துவத்துக்கு விரோதமானதா அப்படின்னு கேட்குறாருல, அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள், ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? வசனத்தை பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அங்கே என்ன சொல்றாரு, அல்லவே அப்படின்னு சொல்றாரு. அங்கேவும் அல்லவேன்னு சொல்றாரு. அப்ப பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்திருந்ததே நன்றி, மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்றது நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று நான் என்ன செஞ்சிருப்பேன், அறியாமல் இருந்திருப்பேன். இப்போ இச்சைங்கிறது நியாயப்பிரமாணம் தான் என்ன செய்யுது, பாவம்னு சொல்லி கொடுக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் வாக்கு தத்துவத்துக்கு விரோதமானது அல்ல. ஆனால் அது என்ன செய்யாது, வாக்கு தத்துவம் உயிரை கொடுக்கறது போல நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்காது. இதுதான் இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா தெளிவாக அந்த மக்களுக்கு என்ன செய்கிறாரு, விளக்குகிறார். நீங்கள் அதுலேயே பாருங்களேன், இப்போ ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் அவன் மூழ்கி கிடக்கிறபடினாலே அவன் 15வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்களேன், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிறேன், என்ன விரும்புகிறேன், நான் என்ன விரும்புகிறேன், கட்டளைகளை கீழ்ப்படின்னு விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியல. ஏன் முடியல அப்படின்னு சொன்னால், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறது தான் பாவம். அப்போ நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்பதை காட்டுகிறது, என்னை பாவி என்பதை உணர்த்துகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று சொல்லி உணர்த்துகிறது. ஆனால் பாவத்திற்கான தீர்வு என்ன செய்யாது, நியாயப்பிரமாணம் கொடுக்காது. அதுதான் அவர் என்ன செய்கிறாரு இங்கே சொல்கிறார். இப்போ அது கீழே பாருங்கள் 19வது வசனத்தில், ஆதலால் நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். 18வது வசனம், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருந்ததில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னில் ஒரு நன்மையும் இல்லை. ஏன்னா எனக்குள்ள முழுக்க என்ன தான் இருக்குது, பாவம் தான் இருக்குது. அப்போ அந்த பாவத்தினால நான் பொய் பேசாமல் இருக்க முடியாது, அந்த பாவத்தினால கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது, அந்த பாவத்தினால மற்றவங்களை வெறுக்காமல் இருக்க முடியாது, அந்த பாவத்தினால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் நான் உண்மையை பேசாமல் இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன், பொய் தான் பேசுவேன், உண்மையை பேச மாட்டேன், பொய் தான் பேசுவேன். ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்குது. சரியா, நல்லதை நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து, சரியா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போ ஆக மொத்தம் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இங்கே ஏன் நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் விரோதமானது அல்ல என்பதற்கான காரணம் இங்கே 3 காரணத்தை சொல்கிறாரு. முதல் காரணம், சட்டங்கள் நம்ம இன்னும் மோசமான பாவிகளாகவே தீர்க்கின்றன. நியாயப்பிரமாண சட்டங்கள் நம்மை பாவியாக இருக்கிறபடினாலே அது பாவி என்று சொல்லி என்னை என்ன செய்து தீர்க்கிறது, என் மேலே குற்ற பலி சுமத்துகிறது, அதுதான் செய்கிறது. எனவே அது என்னை பாவின்னு சொல்லி என்னை எச்சரிக்காமல் இருந்திருந்தா நான் பாவின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் இதுதான். அடுத்தது 2வது காரியம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 22வது வசனம் பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படி இராதபடியால், எப்படி இராதபடியால், அப்படி இராதபடியால் நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்க முடியாது. அப்படி உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குமானால் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்படியானால் நியாயப்பிரமாணம்
அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ரெண்டாவது, ஏன் நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்காது, ஏன் நியாயப்பிரமாணம் வாக்கு தத்துவத்துக்கு விரோதமானது அல்ல அப்படிங்கிறத ரெண்டாவது காரணத்தை என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாமே ஒரு சிறைச்சாலை போன்றதாக இருக்கிறது. நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாமே சிறைச்சாலை போன்றதாக இருக்கிறது. அப்போ சிறைச்சாலை போன்றதாக இருக்குதுன்னு சொன்னால் இங்கே 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எனவே ஒவ்வொரு பாவியும் எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யும். நல்லா கவனிங்க. அதாவது பாவத்தின் கீழே ஒரு பாவி அடைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திற்குள்ளாக நான் மூழ்கி இருக்கிறபடினாலே பாவம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்வேனே ஒழிய கிறிஸ்துவுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா எதற்கு கீழாக நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன்? பாவத்திற்கு கீழாக அடைக்கப்படும். அப்போ பாவம் எவ்வளோ கொடூரமானதுன்னு சொல்லி பாருங்கள். சில நேரங்களில் நம்ம பாவத்தை அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைப்போம். ஆனால் என்ன முடியாது, முடியறதில்ல. ஏன் முடியறதில்ல? நான் பாவத்திற்கு கீழாக அடைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் என்னால் வெளியே வர முடியல. சில தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிற பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடியல. இன்றைக்கி குடிகாரங்களாம் பார்த்தீங்கன்னா நான் குடியை நிறுத்தணுன்னு தான் முடிக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. சரியா? வாட்ஸ்அப்பில் செல்லு தவறான காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், அதை நான் நிறுத்தணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நிறுத்த முடியல. அப்போ டோட்டலாகவே பாவத்தின் கீழாக நீ அடைக்கப்பட்டிருக்கிற. இது ரொம்ப டேஞ்சரு. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அதை செய்து முதல்ல என்ன சொல்லுது, நீ பாவிங்கிறத சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த பாவத்திற்கு கீழாக அடைத்து வைக்கிறது. இப்போ 23வது வசனம் பாருங்கள். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இங்கே கவனிங்க, நியாயப்பிரமாணம் ஏன் நமக்கு ஜீவனை கொடுக்காது, ரட்சிக்காது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நம்ம பாவிங்கிறத தீர்க்குது. அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் கீழே, பாவத்தின் கீழே நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நியாயப்பிரமாணம் நம்மை காவல் பண்ணுகிறது, நமக்கு காவலாளியாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன காவலாளியாக இருக்கிறது? உன்னுடைய கிரியைகளின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட முடியாதுப்பா, நீ டோட்டலாகவே மரித்து கிடக்கிற, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், சிறையிலே, பாவத்தின் கீழ் என்கிற அந்த சிறையிலே நம்மை அடைத்து போட்டது. அடைத்து போட்டுட்டு அதுக்கு காவலாகவும் என்ன செய்யுது, இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அப்போ அடைத்தல் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் அடைத்தல் அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி ஒரு வலைக்குள்ளே ஒரு மீனவன் கடலில் வலையை போடும்போது அந்த வலைக்குள்ளே எப்படி மீன்கள் சிக்கிக்கொள்கிறதோ, அந்த வலையிலிருந்து எப்படி மீன்கள் வெளியே வர முடியாமல் காணப்படுகிறதோ, அப்படியாக ஒவ்வொரு பாவியும் நியாயப்பிரமாணத்தினுடைய வலைக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறான். புரியுதா? அப்போ அந்த வலையிலிருந்து என்ன செய்ய முடியாது, எந்த மனிதனும் வெளியே வர முடியாது. அப்போ என்ன காரணத்திற்காக அடைக்கப்பட்டிருக்கிறான், என்ன காரணத்துக்காக ஒவ்வொரு பாவியும் நியாயப்பிரமாணத்தின் கீழே அடைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், சந்ததி வருமளவும் அவன் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். சந்ததி வருமளவும் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தான் அடைப்பு. சரியா? அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வந்தாச்சுன்னா அந்த வலையிலிருந்து என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். அந்த வலையிலிருந்து வெளியே கொண்டு வரதும் எதுதான், நியாயப்பிரமாணம் தான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இப்போ 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். கலாத்தியர் 3:23 அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்போ சட்டத்தையும் ஒழுங்குமுறையும் தவறும்போது, சட்டத்தையும் நியாயப்பிரமாண சட்டத்தையும் ஒழுங்குமுறையையும் நாம் தவறும்போது நம்ம குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்பதை
நம் மீது சுமத்தி 4 சுவருக்குள்ளாக நம்மை என்ன செய்து இந்த நியாயப்பிரமாணம் அடைத்து வைக்கிறது. எனவே சடங்காசாரங்களும் சட்டங்களும் நம்ம செய்கிறதான கிரியைகளின் நிமித்தமாய் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. நம்முடைய கிரியை எவ்வளோதான் நம்ம கிரியை செய்தாலும், நம்ம எவ்வளோதான் செயல்பட்டாலும் கண்டிப்பாக அந்த செயல்களின் மூலமாய், அந்த சடங்காசாரத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாது, மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது சொன்ன பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நீதிமானாக்கப்பட முடியாது. எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாது. சரியா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான், மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இதை செய்யப்பா, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை யார் மீறுறது, ஒவ்வொரு பாவியும் மீறுறான். இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற சுபாவம் அவனுக்குள் இருக்கிறபடினாலே அவன் கட்டளையை மீறுகிறான். அவன் எவ்வளோதான் கிரியைகளை செஞ்சாலும் அந்த கிரியைகள் எப்படி தான் இருக்கும், பொல்லாததாக தான் இருக்கும், தீமையாக தான் இருக்கும். அவன் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும். இப்போ நேற்று நடந்தது போல் விஜயனுடைய அந்த கூட்டத்தில் வந்த அந்த கிரியைகளினுடைய காரியம் என்னது, இப்போ ஒருத்தருக்கும் அந்த ஞானம் இல்லைல்ல. அப்போ டோட்டலாகவே அது பொல்லாது தான் இருந்ததுனால இன்றைக்கி அத்தனை உயிர்களும் என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. அப்போ பாவத்தினுடைய கொடூரம் இது தான், நியாயப்பிரமாணம் அது தான் சொல்லுது. அதனால் இங்கே கவனிங்க, இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். எதில், கலாத்தியரில் நம்ம படித்து பார்த்தோம்னா இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே படிக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி எல்லா வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்போ அந்த விசுவாசம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற காரியத்தை குறிக்கிறது. அதே போல் அந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு, அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியான அந்த விசுவாசம் என்னிலிருந்து வருகிறது அல்ல, நியாயப்பிரமாணம் கொடுக்கறது அல்ல. அது யார் கொடுக்கறதுன்னு சொன்னால் தேவனே அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த விசுவாசம் எனக்குள்ளே என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறது. எனவே நான் விசுவாசிக்கிறேன். யார் விசுவாசிப்பா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் செவி கொடுப்பார்கள். அப்போ யார் செவி கொடுக்க மாட்டா, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். ஆகவே நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கத்தக்க அளவில் அல்ல. அந்த நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. அது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பாவியையும் பாவிதான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது என்ன செய்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாண சட்டங்கள் ஒவ்வொரு பாவியையும் பாவத்தின் கீழ் அடைத்து அதற்கு காவல் பண்ணுகிறது. சரியா? ஆகவே நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மூணாவது காரணம், ஏன்
நியாயப்பிரமாணம் ஒரு பாவிக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஏன் நியாயப்பிரமாண சட்டங்கள் வாக்குத்தத்தத்திற்கு விரோதமானது அல்ல என்கிற 3 காரணங்களை பார்த்துட்ருக்குறோம். முதல் காரணம் என்னன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொரு மனிதனையும் பாவி என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரியா? உறுதிப்படுத்துகிறதே ஒழிய அந்த நியாயப்பிரமாணம் ஒரு பாவிக்கான தீர்வு என்ன செய்யாது? கொடுக்காது. 2வது காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பாவியும் பாவத்தின் கீழே அடைத்து நியாயப்பிரமாணம் காக்கிறது, காவல் பண்ணுகிறது. எதுக்கு காவல் பண்ணுகிறது? எதுக்கு காவல் பண்ணுகிறது? விசுவாசம் வருவதற்கு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் யாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அந்த சந்ததி வரப்போகிறது, அந்த சந்ததி தான் உன்னை மீட்க போகிறது. அது வரைக்கும் அது என்ன செய்யுது? காவல். அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. சரியா? மூணாவது காரணம் என்னன்னு சொன்னால், நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாமே எப்போதும் விழித்திருக்கும் கண்காணியாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதுதான் உபாத்தியன்னு சொல்கிறது. உபாத்தியாக இருக்கிறது. 24வது வசனம் பாருங்கள், கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு, விசுவாசத்தினாலே, இது அடிக்கடி சொல்கிறாரு பவுல், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருக்கிறது, இருந்தது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ நியாயப்பிரமாணம் செய்கிற 3வது காரியம் என்னது? ஒன்று, நம்மை பாவிங்கிறத உறுதிப்படுத்துது. 2வது, நம்மை காவல் பண்ணுது. 3வது என்ன செய்யுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்ததுனால அந்த நியாயப்பிரமாணம், பாருப்பா நீ பாவியாக இருக்கிற, உனக்கு தண்டனை உண்டு, நீ என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட வேண்டும், நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, எனவே உனக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. அதனால் நீ எங்கே போ? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போ. இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போய் விடுகிறது. இந்த உபாத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கவனிங்க, உபாத்தி அதாவது பவுல் வாழ்ந்த நாட்களில் கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக புறஜாதி அடிமை பெண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க. அந்த அடிமை பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளை பராமரிப்பதற்கும், இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறாங்க இல்லையா வார்டனுங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்டலில் இருக்கிறாங்களே அந்த வார்டனுங்க. அடுத்தது இந்த ஸ்கூலில் ஆயமாமாருங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம பிள்ளையை கொண்டு போய் அங்கே விட்ட உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்கிறது? ஸ்கூலில் விடுறது. இந்த மாதிரி அதே போல் அந்த நாட்களில் இந்த சில அடிமைகள் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, கல்வி கற்றுக் கொடுக்கறது, பராமரிக்கிற காரியத்தில் அவங்க முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. அதை தான் இங்கே அடையாளப்படுத்தி பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியாயப்பிரமாணமும் அப்படி தான் இருக்குது. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பாவிங்கிறத உணர்த்துவது மட்டுமல்ல, காவல் பண்ணுவது மட்டுமல்ல, அது மட்டும் இல்லை, அடுத்தது அதற்கான கடவுளை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும், அவர் மூலமாய் ரட்சிப்பை பெறவும் இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு போய் என்ன செய்து கிறிஸ்துவனிடத்தில் விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் விட தான் செய்ய முடியுமா ஒழிய அந்த நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் ரட்சிக்க ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஏதோ ஒரு கருப்பு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது காட்டுது. இப்போ நான் கண்ணாடியில் பார்க்காததுனால அது எனக்கு என்ன செய்யலை, தெரியல. இப்போ நான் கண்ணாடியில் போய் பார்த்ததுனால அந்த கண்ணாடி என்ன செய்யுதுன்னா, எனக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறத என்ன செய்யுது, காட்டுது. எனக்குள்ளே இருக்கிற கருப்பு புள்ளி என்ன செய்யுது, காட்டுது. எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை என்ன செய்யுது, காட்டுது. இப்போ அந்த கண்ணாடி எனக்கு அந்த அந்த கருப்பு புள்ளியை காட்டுது, கறி இருக்குது இந்த முகத்தில்.
காட்டுது. ஆனால் அது தொடச்சி விடுமா? கண்ணாடி தொடச்சி விடுமா? தொடச்சி விடாது. அடுத்தது என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? பாருப்பா, உன் முகத்தில் கருப்பு கறி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இதனால் உனக்கு அவமானம் கிடைக்கும், இதனால் உனக்கு நிம்மதி இருக்காது. அடுத்தது பார்க்குறவன் என்ன செய்வான்? கேலியும் கிண்டலுமாக பேசுவான். அதனால் நீ போய் என்ன செய்ய? தொடச்சிக்கோ. அதுக்கு துடைக்கிறதுக்கான வழி என்ன செய்தது? காட்டு. அதே போல் தான் இந்த நியாயப்பிரமாணம். இப்போ என்ன செய்யுது? நம்ம பாவத்துக்கான தீர்வை சுட்டி காட்டிடுச்சு. யாரை காட்டுது? கிறிஸ்துவை காட்டு. இப்போ கிறிஸ்துவனிடத்தில் நம்மளை என்ன செஞ்சிச்சு? கொண்டு போய் விட்டுருச்சு. இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் பாவமா? இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானதா? அது இல்லை. இதை தெளிவுபடுத்தி என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. கடைசியாக பாருங்கள், 25வது வசனம். விசுவாசம் வந்த பின்பு, இயேசு கிறிஸ்து வந்த பின்பு, நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இப்போ நான் எங்கே வந்துட்டேன்? கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டேன். நான் கிறிஸ்துவின் இடத்துல வந்து என்னை கொண்டு வந்து விட்டது எது? நியாயப்பிரமாணம், சட்டங்கள். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பாவம் அப்படிங்கிறத என்னை சுட்டி காட்டுகிற நியாயப்பிரமாணம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் எங்கே வந்துட்டேன்? கிறிஸ்து வண்டியில் வந்து விட்டேன். இப்போ கிறிஸ்து வண்டியில் வந்துட்ட பின்னாடி நான் மீண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு போகலாமா? அது என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு. இல்லை, நான் மீண்டும் அங்கே தான் போகணும்னு போனால் என்ன அர்த்தம்? அதை தான் பவுல் கலாத்தியருக்கு சொல்கிறார். பாருப்பா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லி நான் அறிவித்தேன். நீங்கள் விசுவாசித்தீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு. சரியா? மீண்டும் போய் இல்லை நியாயப்பிரமாணம் நான் கிரியை செஞ்சால் தான் எனக்கு மீட்பு முழுமையாகும், எனக்கு ரட்சிப்பு முழுமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால தான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன ஒழுங்கு? அதை தான் அவர் என்ன செய்கிறார்? சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம கூட என்ன செய்கிறோன்னு சொன்னால், சுவிசேஷத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த விசுவாசம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கிறது இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுறது இல்லை, இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறது இல்லை, இந்த வேதத்தை பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனால் இந்த பிரசங்கத்தின்படி நம்ம நடக்கிறதில்ல. என்ன செய்கிறோம்? மீண்டும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். புரியுதா? உலகம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படுகிறோம். உலகத்தினுடைய சடகாசாரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அவன் இந்துக்கள் என்ன செய்கிறானோ அதையே நாம் என்ன செய்கிறோம். புரியுதா? அவன் நல்ல நாள் பார்த்தா நாமளும் நல்ல நாள் பார்க்குறோம். அவன் ஜோசியம் பார்த்தா நாமும் ஜோசியம் பார்க்குறோம். அவன் விக்கிரகங்களுக்கு பண்டிகை எப்படி நடத்துகிறானோ அதே போல் நாமளும் என்ன செய்கிறோம்? அவன் அந்த பண்டிகைனால என்ன பண்ணுறானோ அதையே நாம் என்ன செய்கிறோம்? ஃபாலோ பண்ணுறோம். நல்ல நாள் பார்க்குறோம், கெட்ட நாள் பார்க்குறோம். இதெல்லாம் என்னது? இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இன்னும் கிரியைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை செய்யணும். எதை செய்யணும்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி நம்ம கடைபிடிச்சா போதும். எனக்கு இயேசு வேண்டாம். புரியுதா? கிறிஸ்து இல்லாமல் ஆராதனை, கிறிஸ்து இல்லாத பாடல்கள், கிறிஸ்து இல்லாத பிரசங்கங்கள் இன்றைக்கி பெருகி போச்சு. இல்லை, இன்றைக்கி ஏன் பெருகி போச்சு? மனிதனுடைய கட்டுக்கதைகள், மனிதனுடைய அதிகாரங்கள் என்ன செய்யுது? புகுத்தப்படுகிறது. சபைக்குள்ள, மக்களுக்குள்ள புகுத்தப்படுகிறது. இன்றைக்கி அதாவது கிறிஸ்துவை காட்டுறதை விட்டுட்டு நியாயப்பிரமாணம் கூட கிறிஸ்துக்கிட்ட போன்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி மனிதன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நீ கிறிஸ்துக்கிட்ட போவதை என்கிட்ட வாழ்றான். தீர்க்க தரிசனம், இப்போ இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் பெருகி போயிட்டாங்க. அற்புத அடையாளம் செய்கிறவர்கள் பெருகி போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு கூட்ட மக்கள் அற்புத அடையாளத்தை தேடி ஓடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிற இயேசுவின் இடத்துல வருவதில்லை. தீர்க்கதரிசிகள் கூட போயிடுறாங்க. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் கூட போயிடுறாங்க. இப்படி மனிதர்கள் இன்னைக்கு பிசாசை விரட்டக்கூடியதான மக்கள் இடத்துல ஓடி போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய விடுதலை பெருவிழான்னு சொல்லி கூட்டத்தை நடத்தி எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க ஏலங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய நீ இயேசுவை நோக்கி ஓடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. இன்றைக்கி இந்த நியாயப்பிரமாணம்
கூட என்ன செய்யுதுன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போ என்று சொல்லி சொல்லுகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்டதான ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நமக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினால் கிடைச்சிச்சு. அந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும், சொல்லணும். சொல்லி அவங்கள என்ன செய்யணும்னா, பாருப்பா நீ பாவியாக இருக்கிற, உனக்கு மீட்பு உண்டு, இயேசு விட்டதில் வா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். இதை தான் பவுல் இந்த கலாத்திய மக்களுக்கு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ ஏன் நியாயப்பிரமாணம் அது பாவம் கிடையாது, அது வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானதல்ல. அது 3 காரியத்தை செய்து, ஒன்று என்ன செய்துன்னு சொன்னால், ஏன் உயிரை கொடுக்க முடியாது, ஏன் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், ஒன்று நியாயப்பிரமாண சட்டங்கள் ஒவ்வொரு பாவியையும் பாவி என்று சொல்லி குற்றவாளியாக்குகிறது, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது. 2வது நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல என்று சொல்வதற்கு 2வது காரணம் என்னன்னு சொன்னால், நியாயப்பிரமாண சட்டங்கள் ஒவ்வொரு பாவியையும் காவல் பண்ணுகிறது. எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வரும் அளவுக்கு வரைக்கும். அடுத்தது 3வது, நியாயப்பிரமாண சட்டங்கள் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அது என்ன செய்யுது? இயேசுவினிடத்தில் கொண்டு போய் விடுகிற உபாத்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டா. இப்போ என்ன ஆகிப்போச்சு? இயேசு கிறிஸ்து இடத்துல ஒவ்வொரு பாவியும் வந்த உடனே, பாருப்பா நான் உனக்காக சாபமாக இருக்கிறேன், நான் உனக்காக மரிச்சிருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? மீட்பை கொடுக்க போகிறேன். இனி நியாயப்பிரமாணத்திற்கு நீ சார்ந்தவன் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையானவன் அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய குற்றம் சுமத்தப்படுவதற்கு நீ உரியவன் அல்ல. நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன். என்னுடைய மரணத்தின் மூலமாக உன்னுடைய சாபத்தை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி ரட்சித்து இன்றைக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்துவ அண்டையில் வருகிற ஒவ்வொருவனுக்கும் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்த உடனே சாபத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்த ஒவ்வொரு பாவியையும் அவர் என்ன செய்கிறார்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருப்பீங்கன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளும். சரியா? இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு வந்துட்டீங்க, கிறிஸ்துவனுடைய நிழலுக்குள்ளே வந்துட்டீங்க. அதனால் கிருபை தான் உங்களை என்ன செய்யுது? மேற்கொள்ளுகிறது. கிருபை தான் உங்களை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு. அதனால் பாவம் ஒரு நாளும் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நீங்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய நிழலில் இருக்கிறீங்களோ, கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் பாவத்தை ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்? மேற்கொள்ள முடியும். பாவம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. புரியுதா இல்லையா? இதுதான் சத்தியம். அப்போ நாம் எதன் கீழே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கிருபையின் கீழே நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்த ஒவ்வொரு பாவியையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கிறது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனைப்பட்ட விசுவாசத்தினாலே நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையை வெற்றிகரமாய்
கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். நித்தியமான வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறார். பிழைப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிழைப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிழைப்பு நித்தியமான அந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், பிரவேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா? என்னுடைய கிரியைகளை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைக்குள்ளாக வந்து எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் தான், அவர் மூலமாக தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே அவருக்கு கீழாக இருந்து நான் வாழ்வேன், எனக்காக நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார், அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பேன் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனிடத்திலே நாம் செல்வதற்கான உபாத்தியாய் அநேகரை மற்றவங்களை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு செல்லுகிற ஒரு உபாத்தியாய் நீங்களும் நானும் கூட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. புரியுதா? நம்ம கிறிஸ்துவனிடத்தில் போனால் தான் அநேகரை கிறிஸ்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். நானே கிறிஸ்துவ வண்டியில் போகலன்னா பிறரை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால் வாக்கு தத்துவம் அது உறுதியானது, அது இயேசு கிறிஸ்து உரியது, அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான் கிறிஸ்துவை, அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் மனித கிரியைகளை நம்பி போவாதீங்க, மனுஷனுடைய கட்டுக்கதைகளை சார்ந்து போவாதீங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வாங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை என்ன செய்வார், ரட்சிப்பார், அவர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை என்ன செய்வார், கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.